எல்லாத்துக்கும் ஹாய். இது ஜெயாஸ் லைஃப். பாராட்டும் பணமும் எபிசோட் 4. எபிசோட் இல்லை, டே 4. பாப்பா வாமிட் எடுத்துகிட்டே இருந்தாங்க நைட்டு வியாழக்கிழமை. ஸோ 2:30லேருந்து நல்லா தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு 8 மணி வரைக்கும் தூங்கியாச்சு. அன்னைக்கு என்னமோ தூங்கியும் கூடவே நமக்கு திருப்தியாக இல்லாத மாதிரி தான் இருந்தது. எல்லோரும் எகெயின் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை, உடம்பு ரெஸ்ட் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஈவினிங்க்கு மேலே தான் கொஞ்சம் ஆக்டிவ் ஆனாங்க. அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய பசங்களோட தான் போட்டி போடுறாங்க. அவங்க இறங்கி நின்னா இவளும் இறங்கி நிற்கிறாங்க. அவங்க ஓட்டுறாங்க, இல்லை ஒரு மாதிரி வளைச்சி வளைச்சி ஓட்டுறாங்க அப்படின்னா இவளும் அதையே பண்ணுறா. சரி, ஓகே, இன்றைக்கி எந்த வேலையுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவை கொஞ்சம் ஓகேவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவளோட டாய்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு அவளுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எல்லாமே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வாங்கின டாய்ஸ் தான். ஏன்னா ஒரு சில டைம் அவங்களுக்கு பிடிக்கும், ஒரு சில டைம் பிடிக்காது. எவ்வளோ டாய்ஸ் வாங்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயாவது லோக்கல் ஷாப்பில் இந்த மாதிரி வாங்கினதான் இருக்குமே தாண்டி பெருசாக எக்ஸ்பென்சிவாக எந்த ஒரு டாய்ஸுமே கிடையாது. ஒவ்வொரு வீட்டுகளில் பார்த்திங்க அப்படின்னா அந்த 15,000 13,000 காரு, ஜீப்பு அந்த மாதிரி. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், அதாவது ஹோம் டவுனுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் ஃபுல்லாகவே வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு தான் தோணுது. அது அந்த அமௌண்ட் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகுமே தாண்டி இப்போ அது அவ்வளோ அவசியம் இல்லை. குழந்தை எப்போவுமே எப்படி அப்படின்னா, என் தங்கம் போட்டிருக்க செப்பல் என்ன சொல்கிறது, ஒரு சின்ன கடையில் வாங்கின செப்பல். இங்கே பக்கத்தில் பெங்களூர் வீட்டில் பாப்பா இருக்காங்க. அவங்க நல்லா பிராண்டடு பேட்டா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னோட பொண்ணோட செப்பல் தான் ரொம்ப பிடிக்குது. அது என்ன அப்படின்னா, இதுலேருந்து சொல்ல வரேன், குழந்தைகளுக்கு மணி அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதத்துலேயும் முக்கியம் இல்லை. அவங்களுக்கு எது அட்ராக்டிவாக இருக்கோ, எது பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தை தான் விரும்புகிறாங்க. இந்த ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷனை பறந்து போ அப்படிங்கிற ஒரு படத்தில் கூட அழகாக சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் என்ன தெரியுது அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு 5 ரூபாய்க்கு குச்சி மிட்டாய் பிடிக்குது அப்படின்னா நம்ம அதெல்லாம் ஹெல்த்தி இல்லை, அதை தாண்டி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி ஹெல்த்தியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஓகே. ஆனால் நம்ம ஒன்று அனுபவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க மேலே அதுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது ரொம்ப தப்பான விஷயம். நானே சில டைமில் சில்லியாக அந்த மாதிரி பண்ணுவேன். நானோ இல்லையே அதனால் அவளுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோடய பட்ஜெட் மேக்ஸிமம் 500ல் நான் எதுவுமே ஆசைப்பட மாட்டேன், அவளுக்கும் வாங்கி தர மாட்டேன். சரி, ரொம்ப நாளாக இதை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு. மேடம் வேறு அதை குப்பரை போட்டு உட்காந்து டப்பாவையும் கிழிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை கடன்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற எந்த பொருளுமே ஆகாது. சரி, ஆகாதுன்னு அவளுக்கு தெரியாது, அப்போவே குப்பையில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் அப்பா கிட்ட உட்காந்து லேப்டாப்பில் வைல்ட் கார்டு அதை பார்த்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் இந்த க்ளீனிங் ஒர்க்கை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படி இருந்தும் இப்போ 2 நாளாக கொஞ்சம் டாய்ஸ் வாங்கியிருக்கிறா. ஒரு ஜேசிபி வேணும்னு சொல்லி குட்டியாக ஒன்று வாங்கியிருந்தாங்க. அது 260 ஆயிருந்தது, காஸ்ட்லியாக இருந்தது. நான் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். அப்பா தான் ஓகே அப்படின்னு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ டிமார்ட்டில் ஒரு ஏபிசிடி எல்லாம் பாடுற மாதிரி ஒரு சின்ன அந்த எல்இடியோ என்னமோ சொல்கிறாங்க, அதுக்கு பேர் எனக்கு தெரியல, அது வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியே பால் போடுற அந்த பேக் சுத்தமாக கிழிஞ்சிருச்சு, யூஸ் பண்ணவே முடியாது. நாளைக்கு பால் போட்டாங்க அப்படின்னா கிழிஞ்சு தான் தொங்கும். இதை மாற்றுன்னு சொல்லி அப்பா 2 நாளாக என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் ஒரு டைம் சொன்னார், அதுக்கப்புறம் நான் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு கண்டுக்கல. இன்றைக்கி நான் மாற்றுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:30 இருக்கும். சரி, மாற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு அந்த அண்ணா வந்தாங்கன்னா போடுறக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதாவது வச்சு விழுந்து பால் சேதம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். எங்களுக்கு ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக எங்களுக்கு கொடுத்துருந்தது. ரொம்ப வருஷமாக அதை அங்கே இங்கே வச்சு இங்கே வச்சு அங்கே வச்சுன்னு இருந்தது. அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஒரு 4 மந்த்ஸ் இருக்கும் அந்த பால் பேக்கெட் கட்டி. அது 4 மந்த்ஸ் தாங்கியிருக்கு. இந்த பேக் பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்கு டிஷர்ட் வாங்கினோம் இல்லையா, அந்த டிஷர்ட் கீழே அப்பார்ட்மெண்ட்டில் போட்டு கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மந்த்ஸ் வரும் அப்படின்னு தான் தோணுது. சரின்னு சொல்லி அதையும் கட்டி விட்டுட்டு அதை பார்த்தோம் அப்படின்னா அந்த பேக்கில் என்னோடய ஃபோன் நம்பர் வேறு இருந்தது. டிஷர்ட்டுக்காக எழுதியிருந்தாங்க போல். சரி, அதையும்
பென்னில் வந்து இது பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது. இது முடித்ததுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு தான் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி அடுப்பெல்லாம் துடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். இல்லை அப்படின்னா இந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா சரி இதை நாளைக்கு வந்து செஞ்சுக்கலாம், போய் தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துடும். இதே கிச்சனும் வெசல் வாஷ் ஏதாவது மிச்சம் இருந்து க்ளீன் பண்ணாமல் விட்டால் எனக்கு தூக்கமே வராது. அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியாக என்ன அப்படின்னா பாப்பாவோட ஹெல்த் இப்போ வந்து நல்லாவே இருக்குது. 5 to 6 டைம்ஸ் வந்து வாமிட் பண்ணியிருந்தாங்க. ஏதோ வந்து ஃபுட் பாய்சனாக இருந்தாலும் தண்ணி குடித்தாலும் வாமிட் வரும். ஏதோ ஆகாததாக சாப்பிட்ருக்குறாங்க. மற்றபடிக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வாக்கில் கொஞ்சம் பேராசிட்டமல் 250 ஊற்றி விட்டங்காட்டி ரொம்பவே நல்லாயிருச்சு. ஆக்டிவாகவும் இருந்துட்டாங்க. இப்போ வந்து காலையில் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். வெள்ளிக்கிழமை மார்னிங். நைட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூங்கறதுக்கு வந்து சிரமப்பட்டாங்க. இருந்தாலும் 4:00 மேலே வந்து நல்லாவே தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாராட்டும் பணமும்ல இன்றைக்கி வந்து நான் என்னை வந்து நான் பாராட்டிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா பாப்பாவையும் மேனேஜ் பண்ணிவிட்டு இந்த வேலைகளை இன்றைக்கி செஞ்சு முடிச்சாகணும்னு ஒரு சில வேலைகள் செஞ்சு முடிச்சிருக்கிறேன். எவ்வளோ சின்ன வேலையாக இருந்தாலும் எனக்கு மிகப்பெரிய திருப்தியை கொடுத்துருக்குது. அதுக்காக என்னை பாராட்டிக்கிறேன். இன்றைக்கி எனக்கு என்னோடய பாராட்டுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹20 தான் இன்றைக்கி நான் வந்து போட போகிறேன். ஒரு சில டைம் வந்து 100, ஒரு சில டைம் 50, என்ன கிடைக்குதோ அதை போடணும் அப்படிங்கிறது தான். இந்த சேவிங்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பூஸ்ட்டை வந்து அது க்ரியேட் பண்ணுது. உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிச்சிருக்கு, நீங்களும் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.